அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கும் பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் எல்லாமே பேக் அடிச்சுட்டு தான் இருக்கு. அடிச்சிட்டு இருக்குதுன்னா ஜாதகத்தை முறையாக அதை எப்படி பார்த்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் முதலில் கம்மி. அதாவது அடிப்படை பேசிக் அப்படின்னு ஒன்று இருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல. அடிப்படை பேசிக் எந்த ஒரு பெரிய மைனஸா இருக்கிற ஜாதகத்தையும் சீர்படுத்தி கொண்டு வந்துடலாம். அது கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா என்ன சொல்லலாம்னா, எல்லாம் ஓடி ஆடி பார்த்து என்ன சொல்லலாம்னா, கடைசியில நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ஒரு பக்கத்துல அடுத்தது எல்லாத்துலயும் பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணி என்ன சொல்றான்னா தோத்துருப்பாங்க. தோத்துட்டு கடைசியில அவருடைய கர்மா ஒரு இடத்துல தீர்வு ஆவதற்குண்டான ஒரு இடம் கண்டிப்பாக இறைவன் காட்டிடுவார். காட்டும் போது முதலில் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, எல்லா இடத்துலையும் பரிகாரம் பண்ணியாச்சு, கடைசியில உங்க வீடியோவை பார்த்தோம், பார்த்த பிறகு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஆனால் எங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு வழி இல்லை, ஏதாவது நீங்க சொல்லுங்க அப்படின்னா நம்ம அடுத்த வார்த்தையை என்ன செஞ்சிடும், செலவழிக்கிறதுக்கு வழி இல்லைன்னா ஏன்ட்டு எதுக்கு வாரீங்க அப்படிங்கிற எண்ணங்கள் தான் வரும். இதான் உண்மை. நான்லாம் ஓப்பனாவே சொல்லுவேன், உன்னுடைய கர்மாவை சுமப்பதற்கு நான் ஓசியில உனக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. ஏன்னா உன் கர்மாவை நான் எதுக்கு தூக்கி சுமக்கணும்? அது நீ அந்த அந்த விஷயத்தை அனுபவிக்க பிறந்தவன். அதை சரி பண்ணக்கூடிய தன்மையில் என்னை படைத்திருக்கிறார், அவ்வளவுதான். அதையும் நான் என்ன சொல்றேன்னா, என்னை பாதிக்காத விளைவில் உங்களை கரை சேர்த்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை தற்காத்து கொள்வதற்கு பொருளாதாரம் இல்லாமல் எந்த விஷயத்திலுமே நான் இறங்கவும் மாட்டேன். இன்று வரை தான். எத்தனையோ பேர் பணம் வாங்குறேன்னு எத்தனை பேர் கூவி பார்த்துட்டான். நான் ஒரே வரி தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவுல நான் ஒரு அரசாங்கத்துல ஒரு தாசில்தாராவோ யாராவோ இருந்து, நீ மக்களாக இருந்து நான் உன்ட்ட லஞ்சம் கேட்டேன்னா தப்பு. என்னிடம் வந்தால் ஜாதகத்துக்கு இவ்வளவு, பரிகாரத்திற்கு இவ்வளவுன்னு சொல்லத்தான் செய்வேன். உனக்கு விருப்பம் இருந்தால் விருப்பம் இல்லை என்னப்போ. நான் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் கூப்பிடவும் மாட்டேன். ஏன்னா கூப்பிட்டால் எனக்கு ஒரு கர்மாவை சேர்க்கணும். அவனுக்கு நடந்து முடிகிற வரைக்கும் அந்த சார் நான் பயந்துட்டே உட்காந்துருக்கணும். அதனால யாரும் உங்களுடைய கர்மாவை நீங்க தான் சுமக்கணும். அப்படி இருந்தும் ஒரு சிறிய வழிமுறை, என்னிடம் வராமல் நீங்கள் ஒரு வெற்றி பெற வேண்டுமா? கல்யாணம் சார்ந்த விஷயம். ஒரு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 42 வயசு, 50 வயசுல கூட கல்யாணமாகாம இருக்காங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அஸ்த நட்சத்திரம் வருகின்ற அன்று பெண்ணை பார்க்க போவேன். அது அஸ்த நட்சத்திரம் ஃபுல்லா இருக்கணும். அஸ்த நட்சத்திரம் வருகின்ற அன்று என்ன சொன்னா, பெண் பார்க்கும் படலத்தை வைத்தீர்கள் என்று சொன்னால் அது 99% என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொடுத்துரும். உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொடுத்துரும். அதே சமயத்துல என்ன சொல்றான்னா இல்ல சார், எப்படி மாசத்துல ஒரு நாள் தானே வருது அப்படின்னா, அதற்கு ஒரு மாற்று கருத்து சொல்லிடு. திங்கட்கிழமை சுக்கிர ஓரையும், திங்கட்கிழமையில சுக்கிர ஓரையை பார்த்து போங்க. அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை சந்திர ஓரையை பார்த்து போங்க. திங்கட்கிழமை சுக்கிர ஓரையிலும் வெள்ளிக்கிழமை சந்திர ஓரையிலும் நீங்கள் பெண் பார்க்கும் படலத்திற்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெறுவீர்கள். அதற்கடுத்து பெண் என்று சொன்னால் மகாலட்சுமி. எந்த ஒரு மனிதனும் அஸ்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருப்பது இருக்கும்போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணினான் என்று சொன்னால் அவனுக்கு பொருளாதார தடைகள் நீங்கும். பொருளாதார தடைகள் நீங்கும். எந்த ஒரு மனிதனும் திங்கட்கிழமை சுக்கிர ஓரையிலும் வெள்ளிக்கிழமை சந்திர ஓரையிலும் அவன் மகாலட்சுமி வழிபாடு சொன்னான் என்று சொன்னாலும், திங்கட்கிழமையில் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி மந்திர சொன்னாலும், வெள்ளிக்கிழமை சந்திர ஓரையில் அந்த 1 மணி நேரத்தில் 108 முறையோ 1008 முறையோ மகாலட்சுமி மந்திரத்திற்கு நிறைய வழிமுறைகள் நிறைய இருக்கிறது.
ரொம்ப ஷார்ட்டான ஒரு மந்திரம் சொல்றேன். லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் ஸ்ரீதரம். இது ஒரு வேர்டு தான். லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம், லலிதம் சுதர்சனம். இந்த மந்திரத்தை 108 இல்ல 1008 சொல்லுங்க. இந்த 3 இதை பிடிச்சுக்கிடுங்க. அஸ்த நட்சத்திரம் வருகின்ற அன்றும், திங்கட்கிழமை சுக்கிர ஓரையிலும், வெள்ளிக்கிழமை சந்திர ஓரையிலும் பிடிச்சு நீங்க என்ன சொன்னா பாருங்கள், பணமழை வரும், பெண் கிடைக்கும். பெண்ணு தான் மகாலட்சுமி. அப்ப லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம். அற்புதமான மந்திரம், ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் நாங்க சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக பரிச்சித்து பார்க்கக்கூடிய ஒன்றுதான். பரிச்சித்து பார்க்கணும். பரிச்சித்து பார்த்தா வெற்றி பெற முடியும். பரிச்சித்து பார்க்காமல் நம்ம வெற்றி பெற முடியாது. அதனால நீங்கள் இதை பரிச்சித்து பாருங்கள். பெண்ணும் கிடைக்கும், பொண்ணும் கிடைக்கும். ஏன்னா இது அவ்வளவு வேல்யூபிளான ஒரு காலங்கள். நம்ம இதை திங்கக்கிழமை சுக்கிர வரையை தேடி பார்க்கறதே கிடையாது. கரெக்டா ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கணும். திங்கக்கிழமை என்ன சொன்னா சுக்கிர வரை எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன சொன்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப அதை தெரிந்து வைக்காமலே நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப தெரிஞ்சு வச்சு அந்த காலத்தை பயன்படுத்தணும். ஒரு 108 முறை நாள் இந்த மந்திரத்தை சொல்லணும். வெள்ளிக்கிழமை என்ன சொன்னா சந்திர உரையை தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அந்த காலத்தை நீங்க பயன்படுத்தணும். 108 தடவை தானே. இதெல்லாம் 3 வாரத்தை தானே. 1008 முறை கூட சொல்லும் போது கண்டிப்பாக பொருளாதார மேன்மையை நீங்கள் அடைவீர்கள். பெண் பார்க்கும் படலத்திற்கு இந்த 3 ஒரு நட்சத்திரத்தையும் 2 நாட்களையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். பரிகாரத்திற்கு காசே கிடையாது. பயன்படுத்தி பாருங்கள். காசு இல்லாத விஷயம் தானே. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.